ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 பேரும் ஒன்னா சேரணும், அதுக்கப்புறம் தான் என்ன உள்ள சேர்ப்பாங்க. ரகனா மேம் சொல்லுங்க சார். இங்க இந்த பக்கம் இருக்கும். யா சொல்லுங்க சார். ஆக்சுவலா தமிழ்ல நிறைய ஆல்பம்ஸ் அங்க வந்துருச்சு. கல்யாணம் இது மேன் மாத்திக்கலாம் மாலை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது வர. இதுல என்ன புதுசா மக்களுக்கு ஒரு சொல்ல வந்திருக்கீங்க? இல்ல புதுசா சொல்றதை விட ஐ திங்க் இட்ஸ் இடிஎம் இல்லையா? இடிஎம் ஜானர்ல நிறைய சாங்ஸ் வந்ததுல கொஞ்சம் தான் வந்திருக்கு. லிட்டில் மாடர்ன் சொல்ல வந்திருக்கோம்லாம் ஒண்ணும் இல்லை. இங்க பாருங்க, காலையில ஒரு சாயந்தரமா ஒருத்தர் போய் நல்லா உழைச்சிட்டு வராரு, அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகணும்னா, கம்ப்ளீட்டா அவரை வேற ஒரு வேர்ல்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா, ஒரு சாங்க கேட்கும்போது இமீடியட்டா அவங்க மூட் சேஞ்ச் ஆகும். இல்லனா நம்ம வெறி பிடிச்ச மாதிரி இருப்போம். எனக்கே வந்து சில சமயம் ஒரு மூட் நல்லா இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருப்பேன். ஏதோ ஒரு சாங் வந்து டக்குன்னு அதை மாத்திடும். ஐ வில் பி ஃப்ரெஷ் ஃபார் த நெக்ஸ்ட். நான் என்ன பண்ணுவோம் அதுக்கு நான் காமா இருப்பேன். இட் மேக்ஸ் அஸ் காம். உங்க மேம் சொன்னாங்களே சங்கீதம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு, அந்த மாதிரிதான். எத்தனை உழைச்சிட்டு வர நம்ம விவசாயிங்க சாயந்தரம் இளையராஜா சார் பாட்டு கேட்டுட்டு தான் தூங்குவாங்க. சோ அவங்களுக்கு அடுத்த நாள் உற்சாகம் தரது அந்த பாட்டு தான். அவங்க அந்த வேலையெல்லாம், அந்த களைப்பெல்லாம், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் முடிச்சுட்டு தூங்கும்போது, அந்த பாட்டை கேட்டுட்டு தூங்கும்போது அவங்களுக்கு எல்லா களைப்பும் பறந்து போகுது. சோ அதனால நம்ம எவ்வளவு பாட்டு பண்ணாலும் தப்பு இல்ல. இது ஒரு ட்ரீம் தானே, ஒரு அடைய முடியாத லவரை பத்தி சொல்ற ஒரு ட்ரீம் தான். அந்த வீடியோல ஆக்சுவலி அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இல்ல ரகுமான் சார் வந்து ஆக்சுவலா ரொம்ப சைலண்ட், அது பேசத்தை கேட்காது அப்படி சொல்லுவாங்க. இப்ப நான் அதே மாதிரி பேசணுமா? கேட்காம நீங்க படபடன்னு நான் இருங்க. நான் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ரெப்பா இருந்தேன் ஒரு காலத்துல. ஒரு ஜஸ்ட் ஒரு 20 days சேல்ஸ் ரெப்பா இருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஆர்ஜேவா இருந்தேன். சோ என்ன சின்மயி தான் கூப்பிட்டு ஆர்ஜே வாக்குனாங்க. அவங்கள பண்ண சொன்ன ஷோவை எனக்கு கொடுத்திருந்தாங்க. சோ அதனால நான் வந்து ஆர்ஜேவானேன். ஆர்ஜேவா இருக்கும்போது நான் மென்மையாவும் ரொம்ப ஸ்லோவாவும் பேச முடியாது சார். அது என்ன இப்படி ப்ரிப்பேர் பண்ணிருச்சு. ரகுமான் சார் இது வந்து பார்த்தாரா, கேட்டாரா இந்த சாங்க? நான் அவர்கிட்ட அனுப்புனேன். அவரு நேத்து எனக்கு மரியாதையே வேற, அவர் எதுவும் சொல்ல மாட்டார்ல. பையன் காமிச்சு he said thumbs up போட்டாரு. யாரு காமிச்சாலும் they were really loved it and I'm hoping the new generation will like it. நியூ ஜெனரேஷனுக்காக பண்ணது இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 பேரும் ஒன்னா சேரணும், அதுக்கப்புறம் தான் என்ன உள்ள சேர்ப்பாங்க. தெரியாது மேம், உங்க ஆசை நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. மேடம் நிறைய பாட்டு பாடுறீங்க, நிறைய மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க ஸ்கிரீன்ல வரீங்க. ஏன் உங்க பாட்டுக்கு ரொம்ப போர் அடிச்சதுனால ஸ்கிரீன்ல வர ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் சார், இப்ப பாடுறவங்க தான் முக்கியம் சார். அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குல்ல சார், அவங்க வரணுமா இல்லையா சொல்லுங்க. என்னது அவங்க வரக்கூடாதா ஸ்கிரீன்ல? தப்பா? இந்த வாய்ப்பு வந்து அண்ணன் கிட்ட கேட்டிருக்கீங்களா? சாரி, பிரதர் கிட்ட. சார் அவர் மியூசிக் டைரக்டர், அவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? டைரக்டா என்னன்னா, இப்ப நீங்க டைரக்டும் பண்றீங்க. ஆமா. வந்து என்னன்னா, ஒரு மியூசிஷியனாவே வந்து பாட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தது. என்னன்னா, இப்ப இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் வந்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு டெய்லர் ஸ்விஃப்ட் நல்லா தெரியுறாங்களா, செலினா கோமஸ் நல்லா தெரியுறாங்களா, எல்லாரும் நல்லா தெரியுறாங்கல்ல, ஜஸ்டின் பீபர் நல்லா தெரியுறாரா? இல்ல எஸ்பிபி சார்லாம் உங்களுக்கு தெரியும், சித்ரா மாலா எல்லாரும் தெரியும். இல்ல நான் இல்ல அவங்க ஸ்கிரீன்ல எஸ்பிபி சாரும் ஸ்கிரீன்ல வந்து பண்ணிருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும். பட் நம்ம வேர்ல்ட் லெவல்ல யோசிக்கும் போது மியூசிஷியன்ஸ் தான் நம்பர் 1 அங்க இருக்காங்க. பட் இங்க நம்ம ஒரு செகண்ட் கிரேட்ல தான் இருக்கோம் மியூசிஷியன்ஸ் எல்லாம். சோ படத்துலயும் பாட்டை கம்மி பண்ணிட்டாங்க. மியூசிஷியன்ஸ்ல எங்க போவாங்க சொல்லுங்க? மியூசிஷியன் பத்தி பேசுனீங்க. இப்ப லிரிக்ஸ் ரைட்டர்லாம் இருக்காங்க தெரியுங்களா, அவங்கள பத்தி எல்லாம் ஒன்னும் பேசவே இல்லை. See, அவங்களுக்கும் அவென்யூ இருக்கு. அவங்க புக்ஸ் வெளியிட முடியும், அவங்க வந்து இது கவிதை வேற இடத்துல பேச முடியும், கவி அரங்கம்லாம் இருக்கு, அதுலாம் அவங்க வர முடியும். அவங்களும் அவங்க கவிதையும் பாட்டா பண்ண முடியும். டெஃபினட்டா பண்ணலாம். அவங்களும் நடிக்கணும்னா நடிக்கலாம். வாட் இஸ் தட்? நானும் வேண்டாம் நான் சொன்னேன். மேடம் வேர்ல்டுல சிங்கர்ஸ் வந்து வெளியில தெரிய மாட்டாங்க, இசையமைப்பாளர்லாம் சொன்னீங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இசையமைச்ச அடுத்த கணமே பாத்தீங்கன்னா ஹீரோ ஆயிட்டாங்க இங்க நம்ம தமிழ் சினிமாவில. இத பத்தி என்ன சொல்ல வரீங்க? நல்லது. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல வரீங்க? நான் ஆக முடியாது சார். நான் என் பாட்டுல தான் ஹீரோயின், வேற எதுவும் இல்ல. அதுலயே நான் வேற ஹீரோயின் போட்டிருக்கேன். சோ அதனால நம்மளுக்கு என்ன சூட் ஆகுமோ அது பண்றோம். நம்ம அந்த யங்ஸ்டர்ஸா நடிக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம கோமல் சர்மாவையும் சனோஜியும் போட்டிருக்கோம். அந்த பாட்டு நான் பாடக்கூடாதா சொல்லுங்க? கலைப்பு போட்டு தூங்குறதுக்காக தான் பாட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இளைஞரோட தூக்கம் கெடுக்கிற மாதிரி தான் இந்த பாட்டு வந்து
சில பேர் தூங்காம இருக்காங்களே அவங்களுக்காக அது. தூங்கணும்னா அதுக்கு வேற பாட்டுலாம் இருக்கு நிறைய. சரி, அது ஒரு வடிகால் அவங்களுக்கு அது. யா, இது ஆக்சுவலி டு டெல் யூ, நான் ரெஹ்மான் சார் ஸ்டுடியோல தான் ஷூட் பண்ணேன். ரெஹ்மான் ஸ்டுடியோல தான் நிறைய இடம் நாங்க பார்த்தோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இது அது அதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப ஓவரா பட்ஜெட் ஏறிட்டு இருந்தது. ஸோ ரெஹ்மான் ஸ்டுடியோல ஷூட் பண்ணோம். இது ஐ திங்க் இட் கேம் அரௌண்ட் 7 lakhs இந்த பட்ஜெட். ஸோ மேம், பாட்டோட டீசர் பார்த்தோன்னே ஃபுல் பாட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். டெஃபினட்டா நீங்க ஃப்ரெண்டுங்க நல்லா தெரியும் எனக்கு பாட்டு பிடிச்சது. ஸோ அந்த பாட்டு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு. இனிமே வந்து பல்லேலக்கா பாடின மலமலை பாடின ரெஹான்ற விட்டு மாத்திக்கலாம் மாலை ரெஹானான்னு சொல்லுவாங்கன்னு நம்புறோம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச். அழகான பாடல். ஸோ யாராவது கேள்விகள் வேற யாராவது இருக்கா? வேற ஏதாவது கேள்வி? இதை நீங்க தான் எடுத்துட்டு போய் சேர்க்கணும். பை த வே, இந்த டாபிக்ல இருந்து மூவ் பண்ணி ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். சாரி, இது நான் பிரஸ் இருக்கிறதால நான் சொல்றேன். ஐம் டேக்கிங் அட்வான்டேஜ், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். I've started one biryani shop in இது Abu Sali Street. So அங்க வந்து we have very nice biryanis. 1000 பிரியாணி கடை இருக்கு. ஆனாலும் ஏன் டேஸ்டுக்கு எங்க வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற பிரியாணி அது. ஏன்னா நாங்க பிரியாணி லவர்ஸ் நாங்க. சோ அந்த யூ கேன் கெட் தட் டேஸ்ட் ஓவர் தேர். நீங்களாம் ட்ரை பண்ணலாம். மேம், I'm giving you a sample. நீங்க சாப்பிட்டுட்டு அத பத்தி சொல்லணும்னா சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்சா சொல்லலாம். பாய்ஸ் படத்துல ரஹ்மான் வீட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். I think so. அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. Definitely you will love it. நான் வெஜ், உங்களுக்கு வெஜ் வேணும்னா தனியா என்கிட்ட சொல்லுங்க. ஒரு நாள் உங்களுக்கு வெஜ் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஷாப் நேம் வந்து கரீமா டைனிங் ஸ்பாட். எங்க அம்மா சாப்பாட்டுல ரொம்ப ஃபேமஸ். வீட்டுக்கு வரவங்களும் அவங்களோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்களுக்கும் அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அவங்க சமையல தான் நானும் கொஞ்சம் கத்திருக்கேன். சோ அதுல இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். அம்மா வந்து யார் வந்தாலும் நிறைய சாப்பாடு கொடுத்து ரொம்ப ஹாப்பியா வரவேற்பாங்க. அவங்க நினைவா தான் அந்த ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். குட்டியான கடை தான், ரொம்ப பெருசுலாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு 20 பேர் உட்காந்து சாப்பிடலாம். அஃபோர்டபுளா இருக்கும். இல்ல சொல்லல. ஆனா உங்களுக்கு வேணும்னா ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம். இல்ல வேண்டாம், விட்டுருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிடுறோம்ல, சாப்பிடுறோம், பாட்டு கேட்கிறோம், சொன்னா தப்பா? ஆமா, எஸ், ஸ்பான்சர்ட் பை கரீமா பிரியாணி. சூப்பர், தேங்க்ஸ். வாங்க சார், பிரஸ் இல்ல, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லையா? வாங்க. Anything else you want to ask? Thank you.